கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆல்மோஸ்ட் இந்த மாதத்துல கடைசி நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்திருப்பார் என்ற எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாள் நம்ம உயிரோடு இருப்பதே அவர் நமக்கு செய்கிற அல்லது நமக்கு பாராட்டுகிற பெரிய கிருபையாக அடியால் எண்ணுகிறேன். அதே போல நீங்களும் பார்க்கிறவங்களும் எண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, லூக்காக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல இருந்து 19ஆம் அதிகாரம் 42வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். நமக்கு சமாதானத்துக்கு நம்ம காலகட்டத்துல ரொம்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, விரும்புறாங்க. சமாதானமா எனக்கு இருக்கணும், மனசுல ஒரு நிம்மதி இருக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு சுவிசேஷ பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல நமக்கு சமாதானம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். சில நேரத்துல நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நிறைய பணம் இருந்தா நமக்கு நல்ல சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய நண்பர்கள் இருந்தா நம்ம சமாதானமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். சில வேளை நல்ல உறவினர்கள் நம்மோடு இருந்தா நினைக்கிறோம். அல்லது சில வேலையில பிள்ளைகளுடைய படிப்புல நல்லா வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு சமாதானம் இருக்கும். கண்டிப்பா இல்லை. எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே என்னது, அந்தந்த நேரத்துக்கு சந்தோஷமும் சமாதானத்தை தரும். ஆனா நமக்கு நித்தியமான ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா அது நலமா இருக்கும். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அது எங்க இருந்து கிடைக்குதுன்னு சொல்லி. ஒரு கிராமத்துல ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபையில ஒரு விவசாயி இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, நல்ல ஒரு வசதியான ஒரு மனுஷன். அவரு விவசாயம் செய்தாலும் அவர்கிட்ட நிறைய சொத்து மதிப்பு நிறைய இருந்துச்சு. அதனால அவர் சபையில அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பதவியில இருந்து அவர் காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர் கையில இருந்த மைக்கு கீழே விழுந்துருச்சு. அப்படி அந்த மைக்கு கீழே விழுந்த உடனே போதகர் பார்த்தோடனே அவருக்கு அப்படியே போதகருக்கு ஒரே மனசுல கவலை ஆயிடுச்சு. ஐயோ, மைக்கு கீழே விழுந்துருச்சே, உடஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணங்கள். அப்போ ஆனா இந்த கீழே போட்ட அந்த விவசாயி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த விசுவாசி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவரு அதை பத்தி ஒரு கவலையும் படாதபடிக்கு அதை அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தாரு. அதை பார்த்தோன்னே போதகருக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா, இந்த விசுவாசி இப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி அவர் தன்னுடைய வயல்ல காரியங்கள்லாம் எப்படி நல்லா செஞ்சுக்கிறாரு, ஆனா இங்க ஆலயத்துல இப்படி பண்ணிட்டு அவர் பாட்டு ஒண்ணும் நடக்காத மாதிரி போறாரு அப்படின்னு சொல்லி கோவத்துல போதகர் அவரை திட்டு விடுகிறார். அப்போ போதகர் திட்டும் போதுதான் அவர் ரொம்ப அமைதியா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறாரு. என்ன பாஸ்டர், மைக் விழுந்ததுக்கே கத்துறீங்க, நான் ஆம்பிளிஃபயரை கூட நினைச்சேன் கீழே போட்டுருவேன், அது எனக்கு கூட பெரிய காரியம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ போதகருக்கு இன்னும் உச்சிக்கு கோவம் வருது. அப்ப அவர் சொல்றாரு, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, இது ஒரு மைக் வாங்குறது என்கிட்ட காசு இல்லையா, இல்ல இந்த ஆம்பிளிஃபயர் வாங்குறதுக்கான காசு என்கிட்ட கிடையாதா, நான் என்ன செய்வேன், கண்டிப்பா அதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணிட போறேன். அது விழுந்ததுக்காக கத்துறதுனாலயோ நாளை பதட்டப்படுறதுனால எனக்கு என்ன இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் என்ன செஞ்சிட முடியும், என்னால ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட முடியும், நான் அது புதுதாக வாங்கி நான் வைக்க முடியும். அதனால நான் ரொம்ப ஈஸியா இருக்கிறேன், அதை நான் பெரிய காரியமா எடுத்துக்கல, அதெல்லாம் கவலைப்படலை. அது நீங்க எதுக்கு உங்களை கோவப்படுத்தி கொண்டு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க பாஸ்டர் அப்படின்ட்டு அந்த விசுவாசி, அந்த பெரிய விவசாயி நல்ல வசதியான மனுஷன், அதனால என்னது சபையில விசுவாசியா இருக்கிறதுனால அவர் அப்படி காரியங்களை சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது போதகர் அப்படி யோசித்து நிற்கிறாரு. ஏன் இந்த கதை நமக்கு இங்க சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இது நமக்கு ஒரு நல்ல பாடம். என்னன்னா, எப்படி அந்த விசுவாசி ஒரு மைக்கும் ஒரு ஆம்பிளிஃபயரும் மாத்தி ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னு சொன்னா, அவர் கையில இருக்கிற பணத்தை நம்பி அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப தைரியமா காரியங்களை சொல்றாரு. ஆனா நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தெய்வம், எப்பேற்பட்ட செல்வந்தரா இருக்கிறாரு. நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் போக்குவதற்கு வல்லவரா இருக்கிறார். சரிங்களா? யாரும் அப்படின்னு அவருடைய வார்த்தையினால, அவர் பார்க்கறதுனால அப்பேற்பட்ட நன்மையான காரியங்களை செய்கிற வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு தைரியமா அந்த உலகத்துல இருக்கணும். நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு சமாதானத்தோட, எனக்கு தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், அவர் என் பிள்ளைகளுக்கு செய்வார், என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு செய்வார், என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்வார், என் உடன்பிறப்புகளுக்கு செய்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா, சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் இதுதான். சில வேளையில நம்ம சோர்ந்து போகிறோம், நமக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அந்த காரியங்கள், நமக்கு ஏற்படுகிற காரியங்கள், நமக்கு முன்பாக நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம வேதனைப்படுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை மறந்துடுறோம் அப்படின்னு சொன்னா,
வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் போகும்போது சொல்லிட்டு போறாருல, அவர் பரத்துக்கு ஏறும்போது சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர. ஆண்டுடைய சமாதானம் எப்படிப்பட்டது! அப்ப அவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு தான் வாக்குத்தத்தம் என்னன்னா, உனக்கு கிடைத்த இந்த நாளில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்து கொள்வாயனால. நமக்கு சமாதானத்துக்கு ஏற்றவளை நம்ம அறிந்து கொள்கிற நாள். என்ன சமாதானம்னா, என் தேவன் எனக்கு இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைப்பா அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காதான், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை ஒன்றும் இல்லாதபடிக்கு சமாதானத்தோட பொறுமையாக, ஏன் சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்வேன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த வித பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி வர தேவன் உதவி செய்வார். இந்த நாள்ல அதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மோட கூட பட்சபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த நாளை நீ எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், வல்லமை உள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்று நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் குறித்து நாங்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு சோர்வுற்று ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அடுத்த காரியங்கள் என்ன என்று தெரியாதபடி திகைத்து நின்று விடாதபடிக்கு, நான் வணங்குகிற கர்த்தர் உண்மை உள்ளவர், எங்களுக்காக மரித்தவர், அவருடைய சமாதானத்தை எங்களுக்காக வைத்து போயிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்ற அந்த நிச்சயத்தோடு இந்த நாளை நாங்கள் கழிக்க இது எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றுங்க. மனபாரத்தோடு கவலையோடு எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு இந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற நீங்க கிருபை செல்லணுமா கெஞ்சி கேட்கிறோம். பாவிகளே, எங்கள் மேல் கிருபையா இருங்க. உங்களுடைய ராஜ்யம் வரும்போது எங்களை இணைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.